விருதுநகர் தெற்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த அமமுக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். திருத்தங்கல் பாலாஜி நகரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் 50க்கும் மேற்பட்ட அமமுகவினர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அப்போது ஏராளமான கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அனகாபுத்தூரில் பகுதி சார்பில் அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அடுத்த பண்டிதப்பட்டு கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 750 குடும்பங்களுக்கு வேட்டி சட்டை உள்ளிட்டவைகள் அதிமுக சார்பில் வழங்கப்பட்டன. கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ். ராமச்சந்திரன் மற்றும் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் பெருமாள் நகர் ராஜன் ஆகியோர் நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். கரூரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கரூர் மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் ஆத்தூர் பூலாம்பாளையம் ஊராட்சி, வடமலை கவுண்டனூர், சொல்லரப்பாளையம் பகுதியில் பூத் நம்பர் 24, 27 வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட நிர்வாகிகளுக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக கழகத்தினருக்கு முன்னாள் அமைச்சர் ஆலோசனைகளை வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கண்மாய் கரையோர பகுதிகள் மற்றும் மதகுகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு செய்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியகுளம் கண்மாய் நிரம்பி மதகுகள் வழியாக வெளியேறும் நீர் கொளூர்பட்டி, ஊரணிப்பட்டி உள்ளிட்ட குடியிருப்புகளை ஒட்டிச் செல்வதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் பெரியகுளம் கண்மாய் கரைகள் பெயர்ந்து பலவீனமாக உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்ததை அடுத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் கண்மாய் கரையோர பகுதிகளில் ஆய்வு செய்த பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். சென்னை புறநகர் மாவட்டம் குன்றத்தூர் கிழக்கு ஒன்றியத்தில் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஐயப்பன் தாங்கல், பரணிப்புத்தூர், கெருகம்பாக்கம் ஆகிய ஊராட்சிகளில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கே.பி. இயேசுபாதம் ஏற்பாட்டில் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே.பி. கந்தன் தலைமையில் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கழக பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. மேலும் தேமுதிக தென்சென்னை தெற்கு மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் கெருகம்பாக்கம் ஊராட்சி வார்டு நிர்வாகிகள் 50 பேர் அதிமுகவில் இணைந்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஆயிப்பேட்டை கிராமத்தில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து அமைக்கப்பட்ட காத்திருப்போர் கூடத்தை அதிமுக எம்எல்ஏ அருண்மொழி தேவன் திறந்து வைத்தார். பின்னர் ஏழை எளியோருக்கு இனிப்புகளும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் என்பி ஈட்டேரியில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 8 வாக்குச்சாவடி மையங்களுக்கான பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கான ஆய்வுக் கூட்டத்திற்கு 95வது வார்டு கழக செயலாளர் H.S. கீழர், H.S. பாவா ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். கூட்டத்திற்கு கிணத்துக்கடவு எம்எல்ஏ சே. தாமோதரன் தலைமை தாங்கினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு பேரூராட்சி மற்றும் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட முடிகண்டநல்லூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் மண்டல பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ். பவுண்ட்ராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. அப்போது தலைஞாயிறைச் சேர்ந்த பாமக நிர்வாகி அங்காடி ஆனந்தன் அதிமுகவில் இணைந்தார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், பூத் கமிட்டி பொறுப்பாளர் கோமல், R.K. அன்பரசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஊராட்சியில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுதல் உள்ளிட்ட வளர்ச்சி திட்டப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் மணி மற்றும் சேர்மன் SSKR ராஜேந்திரன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். முன்னதாக சிக்கம்பட்டி, செட்டிப்பட்டி, பச்சனம்பட்டி உள்ளிட்ட ஊராட்சிகளில் 30,000 ரூபாய் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணி, குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்குதல் உள்ளிட்ட பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே மறைந்த அதிமுக எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணைச் செயலாளரின் படத்திறப்பு நிகழ்ச்சி ஒன்றிய செயலாளர் சூரகாபுரம் சுதாகர், மாவட்ட அவைத்தலைவர் சீற்றம் சீனிவாசன், ஒன்றிய இளைஞர் பாசறை ரஜினி ஏற்பாட்டில் நடைபெற்றது. கடந்த 25ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணைச் செயலாளர் காசி உயிரிழந்தார். இதனையடுத்து முன்னாள் அமைச்சர் PV ரமணா, முன்னாள் MP திருத்தணி கோ அரி ஆகியோர் கலந்து கொண்டு உருவப்படத்தை திறந்து வைத்து மரியாதை செலுத்தினர்.
இதில் மாவட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. ஜீவா நகர், சிவசெட்டி தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 550 குடும்பங்களுக்கு வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் வீடு வீடாக சென்று அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.